ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 2 நாட்களுக்கு முதல்ல ஒரு படத்தில் வார ஒரு கொலை சம்பவம் மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சு இப்போ அது வந்து கரண்ட்லி எல்லாராலையுமே வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. அண்ட் உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் மீடியாக்கள்லையுமே வந்து அது வந்து பேசப்படுற ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. அண்ட் இந்த சம்பவம் நடந்து இப்போ 2 நாட்களான நிலையில் வந்து இந்த கேஸை பற்றின நிறைய புது புது விஷயங்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த சம்பவத்தில் வந்து கொல்லப்பட்டவர் சஞ்சீவா அப்படின்னு சொல்ல கனியமுல்லைங்கிற ஒரு ஊரை சேர்ந்த நபர். ஆல்ரெடி வந்து ஒரு குற்றவாளி. இவர் வந்து சிறை கைதியாக வைக்கப்படுறாரு. அண்ட் இவர் சிறை கைதியாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் போது இந்த நீதிமன்ற சிறைக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிறைக்கூடத்தில் வச்சுட்டு அதிலிருந்து வெளியாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்து சூடு நடந்து இவர் வந்து கொல்லப்படுறாரு. அண்ட் அவ்வளோ ஒரு பாதுகாப்புக்கும் மத்தியில் கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்புக்கும் மத்தியில் அந்த நீதிமன்றத்துக்குள்ள இப்போ புதுக்கடை நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறது வந்து மெயின்லி அந்த பெரிய பெரிய கேஸுகள் விசாரிக்கப்படுற அதாவது ஸ்ரீலங்காவினுடைய பெரிய பெரிய அரசாங்கம் தொடர்பு பட்ட கேஸுகள், அதே மாதிரி வந்து பாரதூரமான கேஸுகள் விசாரிக்கப்படுற ஒரு நீதிமன்றம் தான் புதுக்கடை கொழும்பு நீதிமன்றம். இப்போ அந்த நீதிமன்றத்தில் அவ்வளோ ஒரு பலத்த பாதுகாப்புக்கும் மத்தியில் அத்தனை போலீஸ் உத்தியோகர்களுக்கு மத்தியில் அதுவுமே சிறை கூட வைத்து ஒரு நபர் கொல்லப்படுற அப்படின்னு சொல்றது வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. அவர் வந்து கொல்லப்படுற அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை. அது வந்து எல்லாராலையுமே உள்நாட்டில் சரி இன்டர்நேஷனல் ரீதியாக கூட அது வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டுட்டு சம்பவத்தில் வந்து தொடர்பு பட்டவங்க யார், அண்ட் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் யார், எதுக்காக இவர் கொல்லப்பட்டார், இப்படியான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் ஒரு சம்மரியாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சம்பவம் நடந்து இப்போ 2 நாட்கள் முடிஞ்சிருக்கு. அண்ட் இதில் கொல்லப்பட்டவர் வந்து கனியமுல்லை சஞ்சீவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர். இவர் ஒரு குற்றவாளி. இவரை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாதாள உலக தலைவர். அதாவது வந்து கடத்தல் கும்பல்கள், அதே மாதிரி கடத்தல் கொள்ளை, இந்த மாதிரி சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட கும்பல்களினுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாள உலக தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து உள்நாட்டில் மட்டுமே இல்லாமல் வெளிநாட்டிலையுமே கூட போதைப்பொருள் கடத்தல், கப்பம், அடுத்தது இந்த கொள்ளை இந்த மாதிரியான காசுக்காக கொலை செய்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதோட வந்து இவர் வந்து 39 கொலை கேஸ்ல வந்து இவர் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து இந்த மாதிரியான குற்றங்களுக்காக 2023 ஆண்டு ஆல்ரெடி நிறைய தடவைகளில் வந்து இவர் அரெஸ்ட் ஆகி விடுவிக்கப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய சீன்கள் நடக்குது. அண்ட் 2023 ஆண்டில் இவர் வந்து கடைசியாக வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு இவர் வந்து விசாரிக்கப்படுறாரு. அண்ட் இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் வச்சுட்டு இருந்ததுமே வந்து மிகவும் ஒரு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தான் இவரை வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து சில போலீசார்களுக்கு வந்து இவரை விசாரிக்கிறது கூட தடை விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நபர்கள் தான் இவரை வந்து விசாரிக்கலாம். அதே மாதிரி இவர் இருந்த அந்த இடத்தை சுற்றி வந்து ஒரு பலத்த பாதுகாப்புமே வந்து இருந்துருந்துச்சு. அண்ட் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது கூட ஒரு பெரும் பாதுகாப்புக்கு மத்தியில தான் இவரை வந்து கூட்டிட்டு போனாங்க. ஒரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாத்திரதா இருக்கட்டும், இந்த மாதிரி நேரங்களில் கூட ஒரு பலத்த பாதுகாப்பு, இவருக்கு ஸ்பெஷலாக நிறைய பலத்த பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஸோ அப்படி என்ன சொல்றது, அந்த மாதிரி பாதுகாப்பு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இவர். இவரை வந்து சிறைக்கூடத்தில் வச்சு வந்து இவரை கொலை செய்யறாங்க. அண்ட் கொலை செய்த அந்த நபரை வந்து ஸ்ரீலங்கன் போலீஸ் கொலை செய்யப்பட்டு 8 மணி நேரத்துக்குள்ளே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. கொலை செய்த நபர் வந்து புத்தளம் பகுதியினூடாக சென்று கொண்டிருக்கும் போது அவர் தப்பி செல்கையில தான் வந்து அவர் வந்து இப்படி கைது செய்யப்படுறாரு. அண்ட் அவர் கைது செய்யப்படுகின்ற அந்த டைம்ல வெளியான ஒரு வீடியோமே வந்து வைரலா பேசப்படுது. அண்ட் அவர் வந்து அந்த கைது செய்யப்பட்ட நேரத்தில், அவர் அந்த பிடிக்கப்பட்ட நேரத்தில் வந்து அவர் வந்து எந்த ஒரு கலக்கவுமே இல்லாம, எந்த ஒரு குழப்பவுமே இல்லாம, எந்த ஒரு பயவுமே இல்லாம அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த மாதிரி இருந்தது வந்து எல்லாரையுமே குழப்பத்தில் வர ஆழ்த்திச்சு. அண்ட் மேபி இவர் வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ற ஒருத்தரா இருக்கிறதால கூட அவர் அப்படி நடந்துட்டு இருக்கலாம்ங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கு. அண்ட் அவருடைய பெயர் சம்பவமாகவுமே நிறைய சர்ச்சைகள் இந்த 2 நாட்களாக நடந்துட்டு இருக்கு. முதல்ல வந்து இவரை சமிந்து தில்ஷான் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு பேர்ல வந்து சொன்னாங்க. அண்ட் அதுக்கு பிறகு வந்து அஸ்மான் ஷெரீஃப்டின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பேரை சொல்லி வந்து ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கினாங்க. திரும்பவுமே வந்து இல்லை, அதுவும் இல்லை, அவருடைய பேர் வந்து கசூன் பிரபாத் நிசாங்க அப்படின்னு சொல்ற ஒரு பேரையுமே வந்து சொன்னாங்க. அண்ட் இவர் ஒரு லோயர் என்று கூட சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ இதுல வந்து அவருடைய பேர் தொடர்பான சர்ச்சைகள் வந்து இன்னுமே போயிட்டு இருக்கு. அண்ட் அவருடைய உண்மையான பேர் என்ன, அவருடைய உண்மையான ஐடென்டிட்டி என்னங்கிறது வந்து இன்னுமே வந்து உறுதி செய்யப்படலை. அண்ட் கொலையை வந்து எப்படி இவங்க செஞ்சாங்க, அண்ட் இதுக்கு பின்னால் இருந்த நபர்கள் யாரு அப்படிங்கிற விஷயமே வந்து இப்போ விசாரணையில் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த கொலை வந்து செய்யப்பட்டதாக இவங்க சொல்றது எப்படின்னா வந்து இந்த பெயர் தெரியாத இந்த நபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கொலை செய்த அந்த நபர் வந்து அவர் வந்து ஒரு லோயர் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வந்து போயிருக்காரு. ஸோ இவங்களுமே வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் கூட செக் பண்ணலை. இப்போ வளமையாக வந்து பொதுமக்களை செக் பண்ற மாதிரி வளமையாக வந்து லோயர்ஸை செக் பண்ற ஒரு வழக்கம் வந்து ஸ்ரீலங்காவிலே இல்லை. அப்போ அதால வந்து இவர் வந்து ஈஸியாக
வந்து அந்த பாதுகாப்பை மீறி உள்ள போனதாக வந்து இவர் சொல்லப்படுது. அண்ட் இவருக்கு ஒரு லேடி ஒருத்தவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவட பேருமே வந்து வெளியிடப்பட்டிருக்கு. செவ்வந்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு நபர். அவவுமே வந்து இந்த கொலை சம்பவத்தோட தொடர்பு பட்டிருக்கு. அதாவது அவவுமே வந்து லோயர் மாதிரி வேடம் போட்டுக்கு வந்து அந்த கண்ணை கூட நீதிமன்ற வளாகத்துக்குள்ள கொண்டு வந்தது அவதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது ஒரு சட்ட புத்தகத்துல வந்து இந்த படத்துல வர மாதிரி அந்த புத்தகத்துல கன் மாதிரி அந்த புத்தகத்தை வெட்டி அதுக்குள்ள கண்ணை செஞ்சு அதை மூடி அந்த மாதிரி அதை கொண்டு வந்து இந்த கொலை செய்த இந்த நபருக்கு வந்து இந்த புத்தகத்தோட சேர்ந்து அந்த கண்ணை கொடுத்து அந்த மாதிரி அந்த கொலை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அண்ட் அந்த பெண்ணை வந்து இன்னுமே அரெஸ்ட் பண்ணல. அண்ட் அதுக்காக பொதுமக்கள்கிட்ட வந்து போலீசார் வந்து உதவியை கேட்டிருக்காங்க. இந்த பெண் தொடர்பான தகவல் தெரிந்தா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த மாதிரி அந்த கன் வந்து புத்தகத்துக்குள்ள மறைத்து எடுத்து வரப்பட்டு இந்த நபர்கிட்ட கொடுக்கப்பட்டு இந்த பேர் சர்ச்சைக்குரிய பேரை கொண்டு இந்த நபர்கிட்ட கொடுக்கப்பட்டு அவர் வந்து அந்த கொலையை நிகழ்த்தியதாகத்தான் இப்போது வரைக்கும் பேசப்படுது. இவர் அந்த கொலையை சிறை கூடத்திலேயே வச்சு செஞ்சது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பாதுகாப்புக்கு மத்தியில் அங்கிருந்து அவர் எப்படி தப்பிச்சு போனார் அப்படிங்கிறது கூட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அண்ட் இவர் வந்து விசாரணையில பிறகு வெளிவந்த ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து லோயர் இல்லை, இவர் ஒரு முன்னாள் இராணுவ கொமாண்டோ படிப்பிரிவினை சேர்ந்த ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறதையுமே வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அண்ட் இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு வந்து இதுவரை நடந்த விசாரணைகள்ல வந்து இந்த கொலையை ஏற்பாடு செய்ததாக 2 பேருக்கு மேல வந்து சந்தேகம் இருக்கு. ஒன்று வந்து துபாயில் இருக்கிற ஒரு நபர், அவர் வந்து தானாகவே முன் வந்து இலங்கையில் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கண்டெக்ட் பண்ணி தான் இந்த கொலை செய்ததாக அவர் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. ஆனா உண்மையிலே இவர் தான் இந்த கொலை செய்தாரா அப்படின்னு சொல்லத்துக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இது வரைக்குமே வந்து நிரூபிக்கப்படல. அண்ட் 2வது சந்தேக நபராக சொல்லப்படுறது வந்து கெசல் பத்தர பத்னி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர். இவர் வந்து இவருக்கும் சஞ்சீவுக்கும் இடையில அந்த கொல்லப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ் அப்படின்னு சொல்லப்படுற நபருக்கும் இடையில ஒரு நீண்டகால போட்டி இருந்ததாகவும், அதாவது வந்து இந்த பாதாள கும்பலினுடைய தலைவர் போட்டி காரணமாக நீண்ட காலப்பாக இருந்ததாகவும் அதுக்காகத்தான் இந்த கொலையை அவர் வந்து ஏற்பாடு செஞ்சதாகவுமே வந்து சொல்லப்படுது. ஆனால் இதுல எது வந்து உண்மையான காரணம் அப்படிங்கிறது, எது உண்மையான கொலையாளிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னுமே நிரூபிக்கப்படல. அண்ட் இவ்வளவு அழகாக ஒரு சினிமா பாணியில இதை திட்டமிட்டு அதுவுமே நீதிமன்ற வளாகத்திலே வச்சு இந்த கொலையை செஞ்சிருக்கிறாங்கிறது வந்து விளங்குது. வந்து இதுக்கு பின்னால நிறைய பேர் வந்து சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் கூட இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக எங்களுக்கு தெரிய வருது. அண்ட் இதுல வந்து இந்த 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு வேன் அதிகாரி, அதாவது இதுக்கு உதவி செய்த ஒரு வேன் அதிகாரி, அதோட இன்னொரு இந்த செவ்வந்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெண்ணுக்கு உதவி செய்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் வந்து இதோட வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் இதுல இன்னுமே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சஞ்சீவ அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபர் வந்து ஆல்ரெடி புதுக்கடை நீதிமன்றத்தினுடைய 9வது இலக்க நீதிமன்றத்தில் தான் இவரை வந்து விசாரிக்கிறதாக ஆல்ரெடி வந்து முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா வந்து திடீரென்று ஏற்பட்ட ஏதோ ஒரு மாறுதல் காரணமாக, ஏதோ ஒரு விஷயம் காரணமாக இவரை வந்து 9வது இலக்க நீதிமன்றத்தில் விசாரிக்காம இவர் வந்து 5வது இலக்க நீதிமன்றத்தில் இவர் விசாரிக்கிறதுக்காக இவர் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் கொலை செய்யப்பட்டதுமே 5வது நீதிமன்ற அந்த சிறை கூடத்தில் தான் நடக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் 9வது இலக்க நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட இருந்தவர் 5வது நீதிமன்ற இலக்கத்துக்கு மாத்தியும் கூட அந்த கொலை வந்து நடைபெற்றிருக்கிறதுனால தெரிஞ்ச ஒரு சில நபர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இங்கதான் இவர் விசாரிக்கப்பட போறாருன்னு சொல்லி. அப்ப இது அதுக்கிடையில யார் இதை தெரியப்படுத்தினது, இந்த மாதிரி பல கேள்விகள், பல மர்மங்கள் வந்து இந்த கேஸுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி வந்து இவர் சஞ்சீவ சுடப்பட்டு சிறைக்கூடத்தில் இருந்த நேரமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு உயிர் இருந்ததாகவும், அந்த பின்னுக்கு இருந்தவர் இன்னும் அந்த வீடியோவில் வந்து அது பதிவாயிருக்கு. பின்னுக்கு இருந்த யாரோ ஒரு நபர் வந்து உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறதும், ஆனாலும் கூட அந்த போலீஸ் அதிகாரிகளும் சுற்றி இருந்த நபர்களுமே எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுமே கொடுக்காம சாகட்டும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து பேசப்படுது. ஸோ இதில் எது உண்மையான தகவல், எதுக்காக இந்த கொலை நடைபெற்றிருக்கு, அந்த யார் இதை செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி எந்த ஒரு உறுதியான தகவல்களுமே வந்து இன்னுமே வந்து கிடைக்கப்பெறல. ஸோ நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த கேஸ் என்ன ஆக போகுது, இதோட வந்து தொடர்புப்பட்ட நபர்கள் யாரு, எதுக்காக இதை செஞ்சிருக்காங்க, அண்ட் இது எப்படி முடிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ரீலங்காவே 2 நாளா உலுக்கிட்டு இருக்கிற இந்த கேஸ் வந்து மக்களை பரபரப்பா பேச வச்சுட்டு இருக்கிற இந்த கேஸ் வந்து என்ன மாதிரி முடிய போகுது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இது தொடர்பான அப்டேட்டுகளுமே வந்து வார வீடியோவில் நான் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.